ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா எப்படி ஈஸியாக செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிருக்க இந்த கொண்டக்கடலையை ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா சேர்க்கணும். இதுக்கு ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாமே சேர்த்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 6ல இருந்து 8 விசில் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நல்லா வெந்துருச்சான்றதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியால கையாலே நல்லா கடலையில நசுக்கி பாருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்தபடியா ஒரு கடாயில எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பொடி பொடியா நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் சேர்த்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த பதம் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி விழுதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாமே சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போற வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. நல்லா குக் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன், தனியா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன், கொஞ்சமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம கரம் மசாலாவும் வீட்டு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். நான் இதை சேர்க்க மறந்துட்டேன், அதனால இப்ப சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா தண்ணிய நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா இந்த பதத்துக்கு இருக்கும் போது நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். தண்ணி இன்னும் கூடுதலா வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்திருக்கோம், அதுக்கு ஏத்த மாதிரி கூட குறைச்செல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொண்டக்கடலை எல்லாமே சேர்த்துக்கலாம். வேக வச்சத எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலையில உள்ள தண்ணி எல்லாமே எடுத்து ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கிரேவியா வந்துருச்சு பாத்தீங்களா. சோ அவ்வளவுதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா டிஃபன் கூட, அதாவது இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடயுமே நல்லா மேட்ச் ஆகும். எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சம்மர் ஹாலிடேஸ் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ரோட்ல வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நீங்க வீட்டுல செஞ்சு கொடுக்குறீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸா இருக்கும். அடிக்கடி அவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.